அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ 2024 டு 2025க்கான இந்த சத்துணவு துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அந்தந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும், இது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் பண்ணணுமா அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய லோ எஜுகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா 8வது 5வது 10வது 12வதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோ எஜுகேஷன், அதாவது குறைவான படிப்புக்கு ஏற்ற கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அரசு வேலைகள்லாம் நமது சேனல் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. தமிழக அரசு சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024, ஓகேங்களா? ஸோ சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பணியிடங்களுக்கான புதிய நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை ஒன்றை வெளிவந்த வண்ணம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கான காலி பணியிட விவரங்கள் மற்றும் இந்த பக்கத்தில் இணைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி பணி விண்ணப்ப கல்வித் தகுதி, வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் அனைத்துமே இதில் நாங்கள் இணைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை கவர்மெண்ட் சைட்லேருந்தே கொடுத்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதை வச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே எங்கேருந்து வந்திருக்குன்றத என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சத்துணவு அமைப்பாளர், அப்புறம் குக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அது சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜாப் லொக்கேஷன், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30,000 ப்ளஸ் வேக்கன்சி. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதுக்கான விவரம். அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பின்னாடி 1 பை 1 பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புகள்லாம் என்னென்ன படிச்சிருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களே. மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 8வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் 10வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது வீட்டிலே இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதேமாதிரி சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி மாவட்ட வாரியாக விவரங்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 265 வேக்கன்சி இருக்குது. அதேமாதிரி கிருஷ்ணகிரியில் 1000 வேக்கன்சிக்கு 1051 வேக்கன்சி. திருவண்ணாமலைக்கு 500 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்காசிக்கு 414 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் 339 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் 259 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 187 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. மதுரைக்கு 988 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துக்கு 180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 426 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கு 209 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்துக்கு 626 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 1051 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் 804 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 201 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலையும் ராமநாதபுரம் மாவட்டத்துலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் அனலைஸ் பண்ணி முடிக்கல. அதனால் அது கேப் விட்டுருக்காங்க. பொறுமையாக இருந்து பாருங்கள். அடுத்தது அடுத்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் 817 வேக்கன்சியும், விழுப்புரம் மாவட்டத்துலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இதில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணோடனே மீண்டும் ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். சேலம் மாவட்டத்தில் 1570 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வேகன்சி பக்கமாக கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்தில். இது வரைக்கும் ஹையஸ்ட் வேகன்சியே சேலம் தான். ஸோ அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில்
286 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து 490 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து கரூர் மாவட்டத்துக்கு 422 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்றத தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான விவரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேற்கண்ட வேலைக்கு விண்ணப்பிக்க கல்வி மற்றும் வயது அடிப்படை தகுதியாகும். அதாவது இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய படிப்பும் உங்களுடைய வயசும் தான் இதில் வந்து முக்கியம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அவற்றை பின்வரும் பத்திகளில் தெளிவாக கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வயசை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, வயது வரம்பானது 31/8/2024 தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும். அதாவது இந்த வயசுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த டேட் கொடுத்துருக்காங்களே, இந்த டேட்லேருந்து முன்னாடி எவ்வளோ வயசாக இருக்குன்றதை தெளிவாக அவங்க வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து இந்த டேட்லேருந்து தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டேட்லேருந்து உங்களுடைய வயசை வந்து கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இப்போ வந்து சத்துணவு அமைப்பாளருக்கு எவ்வளோ வேக்கன்சி, அது எவ்வளோ வயசு இருக்கணும், என்ன படிச்சுக்கொண்டிருக்கணும், ஒவ்வொரு வேக்கன்சி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வயசு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சத்துணவு அமைப்பாளருக்கான குறைஞ்சபட்ச வயசு, அதிகபட்ச வயசு கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் ஓகேங்களா, பொது பிரிவினர் என்று தாழ்த்தப்பட்டோர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 40 வயசுக்கு குறைவாக இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழங்குடியினருக்கு வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 43 வயசுக்கு மிகராக இருக்க வேண்டும், அதாவது 43 வயசுக்கு குறைவாக இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சமையல் உதவியாளர் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கணும், அதே மாதிரி யாருக்கு என்னென்ன கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொது பிரிவினருக்கு வந்து தாழ்த்தப்பட்டவருக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு 20லேருந்து 40 வயசு ஓகேங்களா. ஓகே, இதுதான். அடுத்ததாக வந்து சத்துணவு அமைப்பாளருக்கான கல்வி தகுதி ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் பார்த்திங்கனாக்கா 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழங்குடியினருக்கு 8வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது சமையல் உதவியாளருக்கு வந்து கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் 5வதுலேருந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் சரி, படித்து பாஸ் பண்ணி ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பழங்குடியினருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்றதை தெளிவாக இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு தெளிவாக வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல்ல போடுறோம். ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ அதாவது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், இந்த மாதிரி முக்கியமான தெளிவாக போட்ட வீடியோ நம்மளது மட்டும்தான் ஃபஸ்ட்டில். அதே மாதிரி தெளிவாக தேர்வு செய்ய முறைன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்களே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த விதமான பரிசும், அதாவது எக்ஸாம், அதாவது பார்த்திங்கன்னா பரீட்சையும் கிடையாது. இதில் வந்து ஃப்ரீ தான். அவங்களுடைய மார்க்கை வச்சும், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கான பார்த்துட்டு உங்களை வந்து நேர்முக இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அது மூலிமா தான் நம்மளே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர், அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் இங்கே வந்து லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுமாதிரி படித்தும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்தது, அதாவது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவ நகல்களை கீழே, அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புலாம் இதெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், 8 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், 4 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து இன்னுமே வரல, நான் அப்ளை பண்ணேன், எனக்குமே எதுவுமே வரல, இது ஃபேக்கான வீடியோ, ஃபேக்கான நியூஸ் பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறீங்க. இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரவேற்பும் கொடுக்குறீங்க, நிறைய பேர் பேட் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா,
மாவட்ட ஆட்சியரையே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கலெக்டர் வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதுக்கான தெளிவான உதாரணமே இதை நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்னைக்கு எது அப்ளிகேஷன் வந்தது, எப்போ வந்தது, இது வரைக்கும் என்ன காரணத்துக்காக ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது தான். ஆனால் வந்து இன்னுமே வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான அரசு வேலைகள்லாம் வரதுனால ஓகேங்களா. பெரிய பெரிய வேகன்சி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம உதவி வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசிய வேலைவாய்ப்புகள்லாம் வரதுனால இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை அப்படியே நிப்பாட்டி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து கண்டிப்பாக 2024 to 2025 கண்டிப்பாக இந்த வேலையை நாங்கள் நிரப்பிடுவோம், ஃபில் பண்ணிடுவோன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்குமே கீழே கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட்டாக கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் சரி, வேறு ஏதாவது அப்டேட் வேணுனாலும் சரி, கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான அரசு வேலைகள்லாம் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, வேறு எந்தெந்த துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்புகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஸோ தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அப்டேட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.